தொகுதி மறுசீரமைப்பு என்ற பிரச்சனை தொடர்பாக இந்த கூட்டம் அவசரமாக ஒழுங்கு செய்யப்பட்டது 2-3 நாட்களுக்கு முன்னால். நேற்று இன்று நாளிதழ்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதனால் வரக்கூடிய பாதிப்பை பற்றி மிக கடுமையான எச்சரிக்கும் தொனியில் ஒன்றிய அரசுக்கு வந்து அவர் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது அமல்படுத்தப்பட்டால் நாடாளுமன்றத்தில் தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 மாநிலங்கள் ஏறத்தாழ வட இந்தியாவின் காலனிகளாக மாறிவிடும். நம்ம ஓட்டு போடுறது போடாததை பற்றி பிஜேபிக்கு கவலை இல்லை. நிரந்தரமாக பாரதிய ஜனதா ஆட்சியில் இருப்பதற்கான ஒரு ஏற்பாடு இந்த தொகுதி மறுசீரமைப்பு. நாளைக்கு இதற்காக அதிரடியாக நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்கிறார்கள். சிறப்பு கூட்டத்தொடர் 3 நாளைக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், அவசரமாக ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தென்னிந்தியாவை நிரந்தரமாக அடிமையாக்குவது. அதன் பொருள், அவங்க சொல்லக்கூடிய இந்துத்துவ கொள்கைகள் தென்னிந்தியாவில் எடுபடவில்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுபடவில்லை என்ற காரணத்தினால் இவங்கள்ட்ட இனி பேசி பயனில்லை, உங்கள் ஓட்டுக்கு மதிப்பில்லை என்ற சூழலை உருவாக்குவதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தம் வர இருக்கிறது. அதை எப்படி செய்ய போகிறார்கள், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். முதலமைச்சர் இவ்வளவு சீரியஸாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தும் கூட தமிழ் சமூகத்தில், தமிழ் மக்கள் மத்தியில் இது பற்றிய விழிப்புணர்வோ அச்சமோ இல்லை. தேர்தலுங்கிறோம், அந்த தேர்தலுக்கு அர்த்தம் இல்லை என்பதற்கான திருத்தம் தான் இப்போ வந்துட்டு தேர்தல் முக்கியம்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது என்பதனுடைய ஒரு தொடக்கமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. இப்போது கடந்த 10 நாட்களில் இதே அரங்கில் 2 கூட்டம் நடத்திட்டோம். ஈரான் மீதான அமெரிக்க போர், அந்த போரில் ஈரான் எப்படி விடாப்பிடியாக போராடி அமெரிக்காவை சரணடைய வைத்திருக்கிறது, அதனுடைய 2வது கட்டமாக ஹார்முஸ் முற்றுகைன்னு எப்படி ட்ரம்ப் இறங்கியிருக்காரு என்பதெல்லாம் பேசணும். இப்போ அந்த மக்களுடைய போராட்டத்தோடு நம்முடைய மக்களின் விழிப்புணர்வை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு வேதனைக்குரிய நிலையில் வந்து இருக்கிறோம். அவ்வளோ பெரிய உலக வல்லரசை ஒரு அணுகுண்டு போட்டு ராத்திரியாக குண்டு போட்டு அழிச்சிருவேன் என்று சொன்னாலும் நடுராத்திரி வந்து வெளியே எங்கே குண்டு போடுவேன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல கூடி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை பார்த்தோம். இங்கே விஜய்க்கு பின்னால் திரிகிற மக்களையும் பார்க்குறோம். இவ்வளவு பாரதூரமான கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு அல்லது தென்னாட்டு மக்களுடைய வாக்குரிமையை செல்லாமல் ஆக்குகின்ற ஒரு திருத்தம் வருது. முதல்வர் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அதை பற்றி என்னன்னு கருத்து சொல்லாமல் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா கிண்டல் பண்ணுறாரு. இவர் என்ன சவடால் வடிவேல் மாதிரி வீரவசனம் பேசுகிறார் என்று முதல்வரை கேலி செய்கிறார். உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை இதனால் ஒன்றும் தப்பு இல்லை, பாதகம் இல்லைன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து எடப்பாடி பதில் சொல்லுகிறார். சீமான் வழக்கம் போல் கலைஞர் மீது குற்றம் சாட்டுகிறார் சம்பந்தம் இல்லாமல். விஜயும் அவருடைய ரசிகர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுதான் தமிழ்நாடு, ஒரு ஆபத்தான நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் புரிய வைப்பதற்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பொருள் பற்றி மிகுந்த பரிச்சயம் உள்ள, அது தொடர்பாக குறிப்பாக மாநிலத்தின் உரிமைகள் இந்த ஒன்றியத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் எவ்வாறெல்லாம் பறிக்கப்படுகிறது என்பதை பற்றி தொடர்ந்து பேசி வருகின்ற தோழர் ஆழி செந்தில்நாதன், ஆழி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், அவரை பேச அழைத்திருக்கிறாங்க. அவர் பேச இருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் டிஎன் எங்களுடைய குழுவைச் சேர்ந்த தோழர் சத்யராஜ் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.